பெரிய திருவடி அப்படின்னு அழைக்கப்படுகிற கருடனுடைய ஓவியத்தை அற்புதமாக வரைஞ்சி அதோட எப்படி கருடன் விஷ்ணுவுக்கு வாகனமாக ஆனார் அப்படிங்கிறதையும் அழகாக எழுதி அமைச்சிருந்தார் திரு ராமையா அவர்கள். அதுக்கு முன்னால் கருடனோட தாயாகிய வினதை ஏன் அவளுடைய சகோதரியான கத்ரு கிட்ட சிறைப்பட்டிருந்தா அவளை மீட்பதற்காக தான் கருடன் அமிர்த கலசத்தை கொண்டு வரும்படி ஆயிற்றுங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். கஷ்யப முனிவருடைய 2 மனைவிகள் கத்ருவும் வினதையும். அவர்கள் இருவரும் ஒரு தடவை முனிவர்கிட்ட எங்களுக்கு குழந்தைகள் வேண்டும் அப்படிங்கிறத வரமாக கேட்டார்கள். அதில் கத்ரு என்ன கேட்டா, எனக்கு 1000 பாம்புகள் குழந்தைகளாக வேணும்னு கேட்டா. வினதை எனக்கு 2 பலசாலியான மகன்கள் வேண்டும் அப்படின்னு கேட்டா. அப்படியே ஆகட்டும் வரமளிச்சுட்டு அவர் அதுக்கப்புறம் காட்டுக்கு போயிட்டார். அவர்கள் விருப்பப்படியே கத்ரு 1000 முட்டைகளை இட்டு அதிலிருந்து 1000 பாம்பு குட்டிகள் பிறந்தன. வினதையுடைய 2 முட்டைகள் ரொம்ப நாள் ஆகியும் அதுலேருந்து எதுவுமே வரல. அதனால் அவள் என்ன பண்ணிட்டா, ஏன் இந்த மாதிரி ஆறுதுன்னு சொல்லிட்டு ஒரு முட்டையை தெரியாதனமாக உடச்சி பார்த்துட்டா. அப்போ அரைக்குறையாக வளர்ந்துருந்த அருணன் பிறந்து அவர் தான் சூரியனுடைய தேரோட்டியாக ஆனவர். அதனால தான் அவருக்கு கால்கள் இல்லை. ஏன்னா அவர் ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு முன்னாலேயே உடச்சி பார்த்துட்டா. அதனால் கோவப்பட்ட அருணன் என்ன சொல்லிட்டார், நீ 500 ஆண்டுகள் வெயிட் பண்ணால் தான் அவனுடைய இன்னொரு முட்டையை பொறிச்சு அதுலேருந்து பிறக்க போகிற கருடன் தான் உனக்கு பலசாலியான புள்ளியாக பிறப்பான். அதனால் 500 வருஷம் நீ வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு சூரியனுக்கு தேரோட்டியாக போயிட்டார். அதுபடியே 500 ஆண்டுகள் ஆனவுடனே அந்த முட்டை பொறிந்து அதிலிருந்து கருட பகவான் வெளிப்பட்டார். அவர் பிறக்கும் போதே அவ்வளவு பலசாலியாக இருந்தார். அவரை பார்த்து அந்த நாகங்கள்லாம் நடுங்கிது. உடனே அந்த கத்ரு என்ன பண்ணா, அந்த பாம்புகளுக்கெல்லாம் தாயாக இருக்கிறவ இந்த கருடனையும் இங்கேருந்து எப்படியாவது துரத்தணும், அதே சமயத்தில் தன்னுடைய சகோதரியாகிய வினத்தையும் பழி வாங்கி நம்மளுக்கு அடிமையாக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன சொன்னால், இந்த உச்சைஸ்ரவஸ்ங்கிற வெள்ளை குதிரை பார்க்கடல்லேருந்து தோன்றியது இல்லையா, அதோட வால் என்ன நிறம் அப்படின்னு கேட்டா. வெள்ளை குதிரைக்கு வெள்ளை வால் தானே இருக்கும், அதனால் வினத்தை வெள்ளைன்னு சொன்னான். ஆனால் கத்ரு இல்லை கருப்பு வால் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பாம்பு குட்டிகளெல்லாம் நைஸாக அந்த உச்சைஸ்ரவஸோட வாலை போய் ஃபுல்லாக மூடி கருப்பாகிற மாதிரி ஆணையிட்டா. ஆனால் சில பாம்புகள் இந்த மாதிரி கெட்ட எண்ணத்துக்கெலாம் நாங்கள் உடன்பட மாட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அவள் என்ன சொல்லிட்டா, நீங்கள்லாம் அந்த ஜனமே ஜெயன் அவள் அப்பா பரீட்சித்தை கொண்டுறதுக்காக பழி வாங்கிறதுக்காக பாம்புகளை எல்லாம் யாகத்தில் போடுறோம், அங்கே விழுந்து சாகும் கொண்டு பாம்புகள் உச்சைஸ்ரவஸோட வாலை மூடினதால் அது கருப்பாக தெரிஞ்சுது. உடனே கத்ரு வினதைகிட்ட சொன்னா, நீ தோத்து போயிட்ட போட்டியில் அப்படின்னு, அதனால நீ இன்னிலேருந்து எனக்கு அடிமை அப்படின்ட்டு. அப்போ கருட பகவான் கேட்டார், எங்கள் அம்மா விடுவிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, நீ போய் அமிர்த கலசத்தை கொண்டு என்னோட பாம்பு குட்டிகளெல்லாம் கொடு, அப்போ தான் அவங்க அம்மாவை நான் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டா. அது கருடன் அமிர்த கலசத்தை தேடி போனார். அப்போ முதல்ல மோதியது வாயு. கருடனை நோக்கி ஒரு புயல் காற்றை ஏவினார் வாயு பகவான். அதை எதிர்த்து தன்னோட பிரம்மாண்டமான 2 இறகுகளை விரித்து அதன் மேலும் கீழும் நகர்த்தி வந்த புயலையே விழுங்கும் அளவிற்கு ஒரு சுழல் காற்றை உருவாக்கி வாயு பகவானை தோற்கடித்தார் கருடன். இந்த மாதிரி ஒருத்தர் பின் ஒருத்தராக எல்லா தேவர்களையும் தோக்கடிச்சுட்டு அமிர்த கலசம் இருந்த ரகசிய இடத்திற்கு போனார். அங்கே ஒரு பெரிய அறையில் எல்லா பக்கத்துலேயும் வானளவு கொழுந்து விட்டு எரியிற நெருப்பு, யாருமே நெருங்க முடியாதபடி. அப்போ கருடன் என்ன பண்ணார், கடலுக்கு போய் தன்னுடைய அலகில் உமிழ்ந்தா ஒரு நதி போல ஓடக்கூடிய அளவுக்கு நிறையா தண்ணியை ருப்பின்னு அந்த தீயை அணைத்தார். அதையும் தாண்டி உள்ளே போனால் ஒரு பெரிய இரும்பு இயந்திரம், கிட்ட போனால் உடலே கிழிச்சிற மாதிரி கூரான ஈட்டிகளோட வேகமாக சுற்றிட்டு இருந்தது. அப்போ கருடன் தன்னை சின்ன பூச்சி மாதிரி சுருக்கிட்டு அந்த ஈட்டிகளுக்கு நடுவில் உள்ள துவாரத்தில் உள்ள நுழைஞ்சு உள்ள அமுத கலசத்தை பார்த்தார். ஆனால் அதற்கு காவலாக 2 ராட்சச பாம்புகள். கருடன் மீண்டும் தன்னுடைய செருகுகளால் ஒரு புழுதி படலத்தை உருவாக்கி அந்த 2 பாம்புகளாலும் சரியாக பார்க்க முடியாத மாதிரி பண்ணிட்டு தன்னோட கால் நகங்கள் கொண்டு அவற்றை கிழித்து கொன்றார். அப்புறம் அந்த அமுத கலசத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வான்வெளிக்கு பறந்தார். இதை பார்த்த இந்திரன் கருடனை தடுப்பதற்காக தன்னோட வஜ்ராயுதத்தை ஏவினான். அது விசேஷமான ஆயுதம் இல்லையா, ததீச்சி முனிவருடைய எலும்பால் உருவாக்கப்பட்டது, முதுகெலும்பால். அப்போ கருடன் அந்த ரிஷிக்கு மரியாதை பண்ணுற பொருட்டு தன்னோட ஒரே ஒரு ரெக்கையை இழந்துட்டு திருப்பி மேலே பறந்தார். அதனால் வஜ்ராயுதம் அவரை ஒன்றுமே பண்ணலை. அவருடைய எண்ணம் எல்லாம் தன்னுடைய தாயை கத்ருக்கிட்டேருந்து சிறை மீட்கணும் அப்படிங்கிறதுக்கு தான். அதனால் வேக வேகம் பறந்துட்டு இருக்கச்சு அமுத கலசத்தோடு பறந்து போகிற கருடனை பார்த்த மகாவிஷ்ணு அவனை நிறுத்தி, கருடா யாருக்கு கொண்டு போகிறேன் இந்த அமுதத்தை அப்படின்னு கேட்டாராம். என்னுடைய உறவுகளான நாகங்களுக்கு கொடுத்து எங்கள் அம்மாவை விடுதலை பண்ண வேண்டாமா, அதுக்காக தான் அப்படின்னு அவர் சொன்னாரா. வேண்டாம் கருடா, ஏற்கனவே விஷம் கொண்ட அந்த நாகங்கள் அமுதத்தை வேற அருந்து விட்டால் அதுக்கெல்லாம் இறப்பே இல்லாமல் போய் இந்த பிரபஞ்சமே நாகங்களாகவும் விஷமாகவும் மாறிடும். ஆனால் என்னுடைய அம்மாவை நான் விடுவிக்கணுமே அப்படின்னாராம் கருடன். ஒன்று பண்ணு, அவர்களுக்கு அமுதத்தை கொடுப்பது மாதிரி கொடுத்து எடுத்துன்னு வந்துரு.
உங்கள் அம்மாவை மீட்கிறதுக்கு வேறு ஏதாவது தந்திரம் பண்ணு, அதுக்கு பதில் நான் உன்னை என்னுடைய வாகனமாக ஆக்கிக்கிறேன். அதை தவிர என்னோட கொடியில் உன்னோட உருவத்தை வச்சு அது என்னை விட உயரமாக இருக்கும், இது நான் உனக்கு தர வரோம், என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே சரின்னு யோசிக்க ஆரம்பித்தார் கருடன். அதை தவிர உனக்கு இரவாக வரமும் தரேன், நீ அமுதத்தை குடிக்காமலையே அப்படின்னோடனே சரின்னு கருடன் நாகங்களை நோக்கி அமுத கலசத்தோடு போனார். அப்போ நாகங்கள்லாம் அவரை பார்த்தோன்னே ஓடி வந்தது. அப்போ கருடன் என்ன சொன்னார், இருங்கள், இந்த அமுதம் ரொம்ப புனிதமானது, அதனால் நீங்கள் குளிச்சுட்டு வாங்கிக்கோங்க, அதுக்கு முன்னால் எங்கள் அம்மாவை விடுதலை பண்ணுங்க அப்படின்னோடனே அவர்கள் அந்த வினத்தையே விடுதலை பண்ணிட்டாங்க. நாகங்கள்லாம் மனசு இல்லாமல் குளிக்க போச்சு. இந்திரன் அந்த கலசத்தை எடுத்துன்னு போய் தேவர்களுக்கு கொடுத்துட்டான். இப்படி தான் தேவர்களுக்கு அமிர்தம் கிடைச்ச கதை. இந்த கதைக்கு பின்னால் நிறைய தத்துவம் ஒளிஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு எழுதியிருக்கார் திரு ராமையா. உலகத்தில் எல்லாத்து மேலேயும் பந்தம் வைக்கிறோம் இல்லையா, அதுதான் கத்ரு, அவளுடைய குழந்தைகள் பாம்புகள். பற்றற்ற நிலை தான் வினத்தை, கருடனுடைய தாய். எப்படி வினத்தை அவருடைய தமக்கை கிட்ட அடிமைப்பட்டிருந்த மாதிரி நாமும் நம்ம ஐம்புலன்களுக்கு அடிமைப்பட்டே வாழ்கிறோம். அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு நம்மளுக்கு தேவை விழிப்புணர்ச்சி. அதை குறிப்பது தான் விஷ்ணு பகவான். கத்ருவோட குழந்தைகள் 10,000 பாம்புகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் நம்ம மனசில் தோன்ற வேண்டாத எண்ணங்கள். அமுதம்ங்கிற நிலையான சந்தோஷத்தை பெறணும் அப்படின்னாக்க இந்த வேண்டாத எண்ணங்கள் எல்லாம் நம்ம ஐம்புலன்களால் அடக்கணும். நிலையில்லாத அற்ப சந்தோஷங்களை எல்லாம் தவிர்த்து விட்டால் நிரந்தர சந்தோஷமான அமிர்தம் நம்மளுக்கு கிடைக்கும். நிரந்தரம் இல்லாமல் கேளிக்கைகளும் வேடிக்கைகளும் மாயையின் காரணமாக நம்மளை திசை திருப்போம். இதெல்லாத்தையும் மீறி நம்மளோட ஆத்மாவுக்கு ஆனந்தம் தரும் விஷயங்களை அடைய நினைத்தானாக்க நம்ம வாழ்வு எப்போவுமே இனிக்கும் அப்படிங்கிறதா இந்த தத்துவமாக ராமையா சொல்லியிருக்கார். அவருக்கு நமது மனமார்ந்த நன்றி.